கீழடியில் தமிழர் நாகரிகம் புதைந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தமிழர்கள் இரத்தமும் சதையுமா புதைந்த ஒரு இடம்தான் செம்மணி. செம்மணி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தோண்ட 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 மனித எலும்புக்கூடுகள், குட்டி குழந்தை முதல் முதியவர்கள் வரை குடும்பம் குடும்பமாக சகோதரிகளாக இருந்தவங்க வன்புணர்வு செய்யப்பட்டு கைகால் கட்டப்பட்ட நிலையில், வாய்கள் மூடப்பட்ட நிலையில் இப்படின்னு சொல்கிற இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுவது செம்மணி புதைக்குழிகளில் இருந்து. அது என்ன செம்மணி மனித புதைக்குழிகள்? எப்படி இந்த செம்மணி மனித புதைக்குழி அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக மாறியது? ஒரு கேஸை கையில் எடுத்த ஒரு அரசாங்கம் இல்லாட்டி காவல்துறை அதை அடுத்த கேஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி உலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் ஷாக் ஆகக்கூடிய உண்மைகள் வெளிவந்தது எப்படி? இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். செம்மணி பாகம் 1. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கம். இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இது தமிழ் பெயர். யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய செய்தி பார்த்தீங்கள்ல, அதனால் வலிந்து அப்படிங்கிறத ஃபோர்ஸ்ஃபுல்லாக காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான குடும்ப உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 16 வருஷமாக அப்பாவை காங்கலை, அண்ணனை காங்கலை, மாமாவை காங்கலை, புருஷனை காங்கலை, பொண்டாட்டியை காங்கலை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த உறவுகள், அதில் போராட்டம் நடத்தின பல அம்மாக்கள் அப்பாக்கள் இறந்தே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வலுவிழந்து விட்டார்கள். இதுக்கு மேலே அவங்களை தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் என்னானாலும் சரி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. கரெக்டாக 2 தினங்களுக்கு முன்னாடி ஜூன் 25 ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வால்டர் ராக் அப்படிங்கிறவரை சந்திக்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வேறு யாருமே கிடையாது, இந்த காணாமல் போனவர்கள் செம்மணி புதைக்குழியில் இருக்கக்கூடிய அந்த உடல்கள் அவங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள். போராட்டக்காரர்கள், ஏண்டா இதுவரையிலும் எங்களுக்கு எந்த நீதியும் வாங்கி தராத நீங்கள், இதுவரையிலும் இதை பற்றி பேசாத நீங்கள், இதுவரையிலும் இங்கே 1000 பிணங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிந்தும் மௌனம் சாதித்த நீங்க, இப்போ அந்த போராட்டம் கொஞ்சம் பெருசாகுது, அந்த போராட்டத்தை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுலேயும் அரசியல் ஆதாயம் பார்க்க வருகிறீர்களா அப்படிங்கிற பெயரில் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். நிறைய பேர் அரசியல்வாதிகள் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு மன்னிப்பையும் கோரிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே இந்த செம்மணி அப்படிங்கிற இந்த கிராமத்தில், யாழ்ப்பாணத்தில் என்னதான் நடந்தது? இதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் முடியும். அவனுடைய பெயர் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச. இந்த சோமரத்ன அப்படிங்கிற இவன் தான் இந்த செம்மணி அப்படிங்கிற பிரச்சனை இல்லாட்டி அந்த இடம் வெளிவருவதற்கான காரணம். செம்மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சோமரத்ன அப்படிங்கிறவன் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்குன்னு ஒரு கேப்டன் இருக்கான், இராணுவ அதிகாரி. அவனுடைய பெயர் கேப்டன் லலித் ஹெவா அப்படிங்கிறது தான். கேப்டன் லலித் ஹெவா ஒரு இடத்துல நின்றுட்டு சோமரத்னா அந்த மண்வெட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். லலித் ஹெவா சொல்லிட்டான். உடனே சோமரத்னா ஒரு மண்வெட்டியை எடுத்து அந்த இடத்துக்கு போகிறான். சோமரத்னா நடக்க 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 ஒரு பெண்ணினுடைய குரல், அழுகை குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. சோமரத்னா அந்த மண்வெட்டியை லலித் ஹெவா அப்படிங்கிற அந்த இராணுவ அதிகாரிகிட்ட கொடுக்குறான். லலித் ஹெவா அப்படியே இன்னொரு பார்வை பார்க்கும்போது தான் சோமரத்னாவினுடைய பார்வையிலும் ஒரு பெண் நிர்வாணமாக நின்றுட்டுருக்கா. அந்த பெண்ணுக்கு பின்னாடி நிர்வாணமாக ஒரு ஆண் நின்றுட்டுருக்கான். அந்த ஆண் வேறு யாருமே கிடையாது, அந்த பெண்ணினுடைய கணவன் தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த லலித் ஹெவா அப்படிங்கிறவன் அந்த பெண்ணை வன்புணர்வு செஞ்சிட்டான். ஆனால் அந்த பெண் உயிருடன் இருக்கிறாள். மண்வெட்டியை வாங்கின லலித் ஹெவா அந்த பெண்ணை மண்வெட்டியால் அடித்து கொள்கிறான். அந்த ஆணையும் மண்வெட்டியால் அடித்து கொள்கிறான். இவங்க 2 பேரையும் புதைக்க வேண்டிய கடமை சோமரத்னாட்ட கொடுக்கப்படுது. அவங்கள கொண்டு அந்த மண்வெட்டியை வச்சு குழி தோண்டி அந்த 2 பேருடைய உடல் புதைக்கப்படுகிறது. இது எங்கே புதைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் செம்மணி. சாதாரண ஒரு இடம் கிடையாது இந்த செம்மணி. செம்மணி இதுக்கு முன்னாடியே பேசப்பட்டது. எப்போது தெரியுமா? வெறும் 18 வயசே ஆன ஒரு பெண் குழந்தையை வன்புணர்வு செஞ்சு அவங்கள கொல்றாங்க. கொன்று ஒரு இடத்துல புதைக்கிறாங்க.
அவங்கள தேடி வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வராங்க. அதில் பாதிக்கும் அதிகமான நபர்களை கொலை செய்கிறார்கள். அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. அதுதான் செம்மணி. என்ன விக்கி சொல்கிற? கிருசாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண், அந்த 18 வயசையான அந்த கல்லூரி படிக்கக்கூடிய பெண்ணை கொன்னதும் புதைத்ததும் ஒரு இடம்தான். இன்னொரு பெண்ணும் ஒரு கணவனையும் கொன்று புதைத்தும் ஒரு இடம்தான் அப்படின்னு கேட்டால் இந்த 2 சம்பவங்கள் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், அவங்க இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோமரத்னா இந்த உண்மையை உடனே சொல்லலை. கிருசாந்தி அப்படிங்கிற அந்த பெண்ணை கொன்னது யார்? அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது தான் சோமரத்னாவுக்கு கிருசாந்தி வழக்கில் மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. 1995-96 இந்த காலகட்டத்துக்கு நம்ம போனோம்னா யாழ்ப்பாணத்தை அங்கே இருக்கக்கூடிய சிங்கள இராணுவம் கையகப்படுத்துகிறாங்க. அப்படி கைப்பற்றின கொஞ்சம் காலத்திலேயே அங்கே 600க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற உண்மையை சொன்னது இந்த சோமரத்னா தான். அரியாலை அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், அந்த அரியாலையில் தான் ஒரு இராணுவ முகாமில் தான் இந்த சோமரத்ன அப்படிங்கிறவனுக்கு வேலை கிடைக்கிது. அந்த வேலை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணுறது தான். அரியாலை அப்படிங்கிற பகுதியில் யார் தமிழர்கள், யார் இந்த புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சோமரத்னுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த சோமரத்னாவை ஆள்காட்டியாக பயன்படுத்தினாங்க அங்கே இருக்கக்கூடிய உயர் இராணுவ அதிகாரிகள். சோமரத்னா கிருசாந்தியை கொன்னது சோமரத்னா தான் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் ஒரு வார்த்தையை சொல்கிறார், கிருசாந்தியை நான் கொல்லலை, நான் கிருசாந்தியை மட்டும் கொல்லலை, எல்லாரையுமே நான் கொல்லலை, நான் புதைக்க மட்டும்தான் செஞ்சேன். இதை செஞ்சதெல்லாம் 20க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள். என்னால் இந்த அரியாலையில் குறிப்பாக செம்மணி பகுதியில் 600க்கும் அதிகமான பிணங்கள் குவிக்கப்பட்டிருக்கும், புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை காணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய வாக்குமூலத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அழுகிறார்கள். என் தம்பிக்கு என்னாச்சு, என் உறவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை செய்வதை விட கிருசாந்தி வழக்கில் அடுத்த கட்ட தீர்ப்பு வழங்குறதுல தான் ரொம்ப முக்கியத்துவம் காண்பித்தார்கள். கிருசாந்தி வழக்கை தான் பாகம் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். 1997-98 சந்திரிகா பண்டார நாயக்கா ஜனாதிபதியாக இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் இதற்கான வழக்கு அப்படிங்கிறது வந்தாலும் 3 முறை, கரெக்டாக பார்த்துக்கோங்க, 3 முறை 3 நீதிபதிகள் வெவ்வேறு காலகட்டத்தில் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கலை, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கை விசாரிக்காமல் போகிறாங்க. கிருசாந்தி வழக்கு, இந்த செம்மணி வழக்கு அப்படிங்கிறது விசாரிக்கப்படாமல் போகுது. 3 நீதிபதிக்கு பிறகு 4வதாக மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறார். கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து சோமரத்னா அப்படிங்கிறவன் யாழ்ப்பாணத்துக்கு வரவழைக்கப்படுகிறான். அது கூடவே 40 ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறவங்களும் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. கரெக்டாக ஜூன் மாதம் 1999 அந்த நேரம் சோமரத்ன அப்படிங்கிறவன் கொடுத்த வாக்குமூலத்தை சொல்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நெஞ்சம் படபடப்பு இருக்கிறவங்க பார்க்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். நான் அரியாலையில் வேலையில் இருந்தேன். அந்த நேரத்தில் அங்கே வரக்கூடிய தமிழர்களுடைய அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுக்கு பெயர், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. அங்கே வரக்கூடிய இராணுவ அதிகாரியில் ரொம்ப முக்கியமான நபர் கேப்டன் லலித் ஹேவா மற்றும் அதிகாரி விஜயவர்தனா அப்படிங்கிறவங்க 2 பேரும் தான். இந்த 2 பேருமே புலிகள் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய நபர்களுடைய ஒரு லிஸ்ட்டை சோமவர்த்தனா அப்படிங்கிற என்கிட்ட கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எனக்கு பரிச்சயமானதுனால எந்தெந்த வீட்டை சார்ந்தவங்க இந்த பெயர் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை நான் காண்பித்து கொடுக்குறேன். அந்த வீட்டிலேருந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி அழைத்து வருகிறார்கள். அப்படி அழைத்து வரப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அப்படியே வரிசையாக நிப்பாட்டப்படுறாங்க. அப்படி நிப்பாட்டப்பட்டவர்களுடைய கண்கள் மட்டும் கட்டப்படுது. கட்டப்பட்ட பிறகு ஒரு ஆள்காட்டி, அதாவது ஒரு துரோகின்னு வச்சுக்கோங்களேன், அந்த துரோகி முன்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது, இவன் புலியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னால் அவனை வேறொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய பெயரை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 பேரை மேஜர் வீரகொடி அப்படிங்கிறனும் குணசேகராவும் வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் பேரை அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கான உத்தரவு போட்டது எல்லாமே கேப்டன் லலித் ஹேவா அப்படிங்கிறவன் தான். அது கூட இந்த விஜயவர்தனா, துடுகலா அப்படின்னு சொல்ற 2 அதிகாரிகளுடைய பெயரும் இந்த சோமவர்த்தனா அப்படிங்கிறவன் சொல்றான். ஒரு நாள் செல்வரத்னம் அப்படிங்கிறவரை காணவில்லை அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் வந்து கேட்குறாங்க. செல்வரத்னம் அங்கு 25 நபர்களை தலைகீழா தொங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். எனக்கும் புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி செல்வரத்னம் கேட்குறார். ஆனால் அடுத்த நாள் ஒரு 10 பேருடைய பிணம் இருக்கு. அந்த பிணத்துல செல்வரத்னா அப்படிங்கிறவருடைய பிணமும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த நாள் உதயகுமார் அப்படிங்கிறவங்களை தேடி குடும்ப உறுப்பினர்கள் வருகிறார்கள். அவங்களும் கெஞ்சுறாங்க, கதறாங்க.
ஆனால் உதயகுமாரும் பிணமாகத்தான் மீட்கப்பட்டார். அப்படி மீட்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் இருந்துச்சு, உதயகுமாரை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி அவரை வேறொரு முகாமுக்கு மாற்றி அவர் அங்கே வச்சே கொல்றாங்க. ஏன் கொல்றாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. சித்திரவதை செய்கிறாங்க. நீ புலிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சித்திரவதைகள் செய்யும்போது அங்கே சித்திரவதைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்களுடைய உறவுகளுடன் அனுப்பி வச்சுட்டோம்னா இது பெரிய பிரச்சனையாக மாறும். அப்படிங்கிறதுனால கொத்துயிருமா கொலையுருமா இருக்கக்கூடிய நபர்களையும் இவங்களுடைய சித்திரவதைக்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய நபர்களையும் கொன்னுடுறாங்க. இப்படி கொல்லக்கூடிய நபர்களை எங்கே புதைக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்படித்தான் இந்த செம்மணி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த இடத்துல தான் இந்த சேமரத்னம் அப்படிங்கிறவன் அடுத்த உண்மையை சொல்ல போகிறான். நான் ஒரு மண் திடல்ல ஒரு பெண்ணையும் ஆணையும் நிர்வாணமாக பார்த்தேன், மண்வெட்டி கொண்டு போனேன். அந்த லலித் ஹவா அப்படிங்கிறவன் அவங்களை கொன்னுட்டான். இவங்களை புதைச்சது இந்த செம்மணி அப்படிங்கிற இடத்துல தான். செம்மணியில் இதே மாதிரியான மனித புதைகுழிகள் என்னால் 10க்கும் மேற்பட்டது காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீதிபதியிடம் சொல்கிறாங்க. நீதிபதிக்கு ஷாக். ஏதோ ஒரு கேஸ், கிருசாந்தி அப்படிங்கிற ஒரு கேஸை விசாரிக்க வந்த நீதிபதிக்கு அடுத்ததாக ஒரு பெரிய கேஸ் இங்கே இருக்குது, இங்கே மனித புதைக்குழிகள் இருக்குது, செம்மணியில் மனித புதைக்குழிகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிற செய்தியை இந்த சோமரத்னா சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கதறி அழுகிறார்கள். நீங்கள் செம்மணி அப்படிங்கிற இடத்துக்கு நீ கூட்டு போனீங்கன்னா என்னால் இடங்களை அடையாளப்படுத்த முடியும்னு சொன்னதுனால இந்த சோமரத்னாவை செம்மணி இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இடமாக காண்பிக்கிறான். அங்கே குழிகள் தோண்டப்படுகிறது. 6 அடி 8 அடி 10 அடியில் குழிகள் தோண்டப்படும் போது ஒரு 3 உடல்கள் கிடைக்குது. இந்த 3 உடல்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில உடல் பாகங்கள் மட்டுமே கிடைச்சிச்சு. அந்த உடல் பாகங்களில் டவுசருக்கு மேலே சில உடல் பாகங்கள் அப்படின்னு சொல்லும்போதே இதை இப்போ தோண்ட வேண்டாம், அடுத்த நாள் தோண்டிக்கலாம்னா இரவாயிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் தோண்டுதல் அப்படிங்கிறது அங்கே நிறுத்தப்படுது. 17 ஜூன் 1999 அந்த டவுசர் அடங்கிய உடலையும் எடுத்து அது கூடவே 2 உடல்களும் எடுக்கப்படுகின்றன. உடல்கள் சாதாரணமாக இருக்கலை. இந்த 2 உடல்களுமே ஒன்றன் மேல் ஒன்று இருந்தது. அதாவது அவங்கள அடித்து கொன்று மறுபடியும் அவங்கள புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த உடல்களை, அந்த எலும்புக்கூடுகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஒரு எலும்புக்கூட்டினுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன, இன்னொரு எலும்புக்கூட்டினுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்த துணி அங்கே இருந்ததை பார்க்க முடிந்தது. கொடூரமான கொலையை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கிறார்கள். அடையாளம் காண வேண்டும் அல்லவா? யாருன்னு தெரியலையே, என்னுடைய இரத்த உறவா, என்னுடைய சகோதரனான்னு தெரியாமல் 300 பேர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கூடுறாங்க. யாழ் போலீஸ் நிலையம் 300 நபர்களால் சூழப்படுகிறது. அந்த 2 பேரும் சுப்பையா ரவி அப்படிங்கிற அந்த கராஜில் வேலை செய்த ராசையா, சதீஷ்குமார், மகேந்திரன், பாபு என்ற இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டது. 19/8/1996 இந்த 2 பேரை கைது பண்றாங்க. ஆனா அவர்களுடைய உடல் எடுக்கப்பட்டது 1999 ஜூன் 17 3 உடல் கிடைச்சிருச்சு. இதுக்கு பிறகும் தோண்டுனா நிறைய உண்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச அரசாங்கம் அப்படியே நிப்பாட்டுறாங்க. செம்மணில இனிமே தோண்டவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வருது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்காவது இந்த செய்தி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செம்மணி மீண்டும் தோண்டப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. செப்டம்பர் மாதம் அடுத்ததா செம்மணி புதைக்குழி அப்படிங்கிறது தோண்டப்படுது. கிட்டத்தட்ட 6 புதைக்குழிகள் தோண்டப்பட்டதிலும் ஒவ்வொரு புதைக்குழியிலும் 1 முதல் 6க்கும் அதிகமான மனித உடல்கள் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. மொத்தமாக 15 உடல்களை எடுத்த பிறகு செம்மணி பகுதியில் இனி மனித புதைக்குழிகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு ஆணையை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே இங்கே தோன்றதுக்கு மனித புதைக்குழிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 20க்கும் அதிகமான இராணுவ அதிகாரிகள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டாலும் 7 நபர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் 7 பேருமே கொஞ்சம் நாட்கள்லேயே பிணையில் வெளியில் வந்துட்டாங்க. இது நடந்தது 2000ஆவது வருடம். கரெக்டாக அப்போ இருந்து 7ஆவது வருடம், அதாவது கிருசாந்தி அப்படிங்கிற ஒரு வழக்கை தேடி போய் தானே இப்படி ஒட்டுமொத்தமாக செம்மணி புதைக்குழி நமக்கு கிடைக்கிது. அந்த வழக்குக்கு ரொம்ப பெரிய அழுத்தம் கொடுத்த ஒரு நபர் இருந்தார். அவர் எஸ்டி ஞானநாதன் அப்படிங்கிறவர் தான். எஸ்டி ஞானநாதன் 2007ஆவது வருடம் இராணுவ முகாமுக்கு அருகில் சுட்டு கொல்லப்படுகிறார். அதன் பிறகு செம்மணி சோமரத்னா வழக்கு, அந்த கிருசாந்தியினுடைய வழக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன ஆனது, எப்படி போனது, எத்தனை பேர், யாருமே அதை பற்றி பேசலை. செத்தது தமிழன் தானே, எவன் பேச போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா உண்மையை மறைக்க முடியாது பாருங்களேன். 13 பிப்ரவரி 2025 அரியாலை சிந்தபதி மயானத்திற்காக ஒரு கட்டுமான வேலை அப்படிங்கிறத செய்கிறதுக்கு குழி அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அப்படி குழி எடுக்கும்போது தான் மறுபடியும் அங்கே மனித உடல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. மீண்டும் மனித புதைக்குழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
வழக்கு விசாரணை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிலாம் வரும்போது மறுபடியும் அங்கே புதைக்குழி இருக்குது அப்படின்னு சொல்லி தோன்றாங்க. கிட்டத்தட்ட 19 மனித எச்சங்கள் அப்படிங்கிறது எடுக்கப்படுகின்றன. அதில் 3 மற்றும் 1 வயது குழந்தைகளும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்காகத்தான் நீதியை இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்டு வருகிறார்கள். இன்னும் நிறைய புதைக்குழிகள் இருக்கலாம். அங்கே புதை உண்டவர்கள் யார், எதுக்காக அவங்க கொல்லப்பட்டாங்க, இதை கொன்ன அந்த 20 பேருக்கு என்ன ஆனது, 2000வது வருடம் 7 பேரை பிணையில் அனுப்புனீங்களே அந்த இராணுவ அதிகாரிகள் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த வழக்கை விசாரியுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கே புதையுண்டது மனிதர்கள் மட்டும் கிடையாது. சொல்லப்போனால் தமிழ் ஈழத்துக்காக போராடிய நபர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், இல்லை புலிகளாக கூட இருக்கலாம், இல்லை புலிகளுக்கு பிறந்த குட்டி புலிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய உண்மை தெரியாமல் இருக்க இதுவரையிலும் அரசாங்கம் காண்பித்த வேலைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பட்டு வருகின்றன. உண்மை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் தமிழர்கள் இப்படி ஒரு இரத்த வரலாறு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். நிறைய நண்பர்கள், நிறைய பேர் இதற்கான ப்ரூஃப் எனக்கு அனுப்பி தந்தாங்க. அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகள். கிருசாந்தியை பற்றியும் பல உண்மைகள் வாசிக்க நிறைய அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. நெஞ்சம் பதறுது. எவ்வளவு தூரம் என்னால் இதை சொல்ல முடியும், இதை சொன்னால் நம்ம சேனலுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த உண்மைகள் உங்கள் முன்னாடி கொண்டு வருவேன். என்ன வெளிப்படையாக சில பெயர்கள் சொல்லாமல் புலி அப்படின்னு மட்டுமே சொல்லியிருப்பேன். அதில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படையாக பெயரை சொன்னாலே இங்கே சேனலை முடக்கக்கூடிய அபாயங்களும் இருக்கின்றன. பார்க்கலாம் அடுத்த உண்மை எப்போது வெளிவருகிறது அப்படின்னு சொல்லி. செம்மணி அப்படிங்கிறது ஒரு சாதாரண வரலாறு கிடையாது. நீதிக்கு நாம் தலை வணங்குகிறோம் அப்படின்னா அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த கடமை நமக்கு இருக்குது. அந்த கடமையினுடைய ஒரு சின்ன துளி தான் இந்த வீடியோ. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.